ஏ ஹைஸ்ட் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் ஊழல் செய்த திமுக அரசுன்னு சொன்ன விஜயண்ணா. ஒரு பக்கம் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, மறுபக்கம் மதுவிற்கு 1000 கோடி ரூபாய் முறைகேடா என்று கேள்வி எழுப்பின விஜயண்ணா. அடுத்ததாட்டு இந்த முறைகேடை பத்தி ஆழமாக விசாரிச்சா சிறுமீன்கள் முதல் திமிங்கலம் வரை சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தளபதி விஜயண்ணா. இத குறித்து நம்ம தளபதி விஜயண்ணா ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கடிதத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னென்ன விஷயம்லாம் இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல தளபதி விஜயண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அதனுடைய விளக்கத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வரலாம். சரியா? முதல்ல டாஸ்மார்க் முறைகேடு மற்றும் மோசடிகளை நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதம் மூலமா தொடங்கியிருக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் திமுக அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மார்க் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மார்க் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்கள் நபர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் கடந்த 6ஆம் தேதி அன்று அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அச்சோதனையில் முடிவாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கணக்கில் வராத பணம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது தளபதி விஜயண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் அதாவது திமுகக்கு கீழே தான் செயல்படுது. சரியா? அமலாக்கத்துறை சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை செக் பண்ணிருக்காங்க, ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வுல முறைகேடா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லாம 1000 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். டாஸ்மாக் பணியாளர்களை பணியமர்த்துதல், இடமாற்றம் செய்தல், வாகனங்கள் டெண்டர் ஒதுக்கீடு, பார்க் உரிமம் வழங்கும் டெண்டர் ஒதுக்கீடு, கடைகளின் விற்பனையாகும் ஒவ்வொரு மது பாட்டிலுக்கு பெறப்பட்ட ரூபாய் 10 முதல் 30 வரையிலான கூடுதல் தொகை, டிஸ்டிலரிஸ் மற்றும் பாட்லிங் கம்பெனிகள் மூலம் நடந்த முறைகேடுகளை பற்றி பெரிய பட்டியலே அந்த அறிக்கையிலே வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மது பாட்டிலுக்கு 10 to 30 ரூபா வாங்குறாங்கல்ல, அதுலயும் அப்புறம் வேலை மாற்றம் அந்த மாதிரி பண்றாங்களா அதுக்கும், அப்புறம் இந்த மது அதாவது இந்த கடையை ஏலம் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சம்பந்தத்திலேயே இதுல ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம தளபதி விஜயண்ணா. அடுத்த பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மேலும் இந்த முறைகேடு பற்றி விளக்கும் போது நன்கு திட்டமிட்டப்பட்ட கணக்கில் வராத பணம் ஈட்டுதல் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான பணம் பெறுதல், டிஸ்டிலரிஸ் கம்பெனிகளுக்கும் பாட்டில் கம்பெனிகளுக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய கூட்டு மூலம் நிதி சம்பந்தமான ஆவணங்கள் தவறாக கையாளப்பட்டு மறைமுகமாக அல்லது மறைக்கப்பட்ட முறையின் பணம் வருதல், முறையான ஏய்ப்பு நடந்துள்ளது என்று விரிவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு டீலர்ஷிப் வைக்கிறது, ஒவ்வொரு பணங்கள்லையும் இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றும் அமௌண்ட் அதிகமா கூட்டுறது, இதனாலேயே இதுலயும் ஊழல் செஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம தளபதி விஜயண்ணா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதை வைத்து பார்க்கையில் முறைகேடு செய்வது பெரும் அனுபவம் வாய்ந்த, கைத்தேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்துள்ளதாகவே அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்னு சொல்லணும்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேரால திமுக தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஊழல் காரணமே திமுக தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இதுலயும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பெரிய ஊழல் செய்யறதுக்குன்னா பெரிய, அதாவது எல்லாத்துக்குமே கை தேர்ந்தவங்க,
எல்லாத்துக்குமே பெஸ்ட்டானவங்க, அதிக மூளை இருக்கிறவங்க தான் இத வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணா தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அமலாக்கத்துறை டாஸ்மார்க்கில் நடந்துள்ள கணக்கில் வராத பண மோசடி குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இயக்கமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அமலாக்கத்துறை வந்து இந்த ஊழல் பத்தியெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு புத்தகமே திமுகவை பத்தி எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அவங்க பத்தி ஒரு ஊழல் ஸ்டோரி அப்படின்னு வந்து எழுதலாம்னு சொல்றாங்க. நான் சொல்லலைங்க. நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா தான் சொல்லியிருக்காங்க. எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா தளபதி விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மகளிர் உரிமை தொகை வழங்குவதை பெருமையாக பறைசாற்றும் இதே அரசு தான் மக்கள் நலனை கெடுத்து மதுவிற்கு அடிமையாக்கும் மது விற்பனையும் செய்கிறது. அதே மதுவை வைத்துதான் முறைகேடும் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. எவ்வகையிலையும் இது போன்ற முறைகேடுகளை ஏற்கவே இயலாது என பொதுமக்கள் கோபத்தில் கொந்தளிக்க தொடங்கியுள்ளாங்க. தளபதி விஜய் அண்ணா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே பைசாவை தான் எதுல கூட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 30 ரூபா வாங்குறாங்கல்ல, அதுல வந்து கூட்டி என்ன பண்றாங்கன்னா இப்படி முறைகேடா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி சம்பாதிச்சு மட்டுமே 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது யார் சொன்னாங்கன்னா அமலாக்கத்துறையில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இத கேட்டுட்டு தான் இந்த அமலாக்கத்துறை சொன்னதுக்கு அப்புறம் வந்து மக்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா கொந்தளிச்சு அவங்களுடைய கோபத்தை வந்து கொட்டிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததா தளபதி விஜய் அண்ணா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஊழலில் காட்டாற்றையே உருவாக்க வல்லவர்கள் என்பதே திமுகவின் ஆட்சி அதிகார வரலாறு. அமலாக்கத்துறை தற்போது கையில் அள்ளி இருப்பது 1000 கோடி ரூபாய் என்ற கையளவு நீரை இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து ஆராய்ந்தால் இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் மட்டுமே சிறுமீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என்று தெரிவிக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக்காக தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முறைகேடா நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, இத இன்னும் ஆழமா போய் ஆராயணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி ஆராயும் போது சிறுமீன்கள் முதல் திமிங்கலம் வரை சிக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்களே, அத உங்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிக்கினது அந்த கையளவு நீருன்னு சொல்லுவோம்ல, அதுதான் சிறுமீன்கள். அந்த 2 கைக்குள்ள தான் குட்டி குட்டி மீன்கள் வந்து சுத்திட்டு திரியும். அதே திமிங்கலம் வரைக்கும் சிக்குன்னு வந்து சொன்னது, இன்னும் ஆராய்ஞ்சு பார்த்தா கடல் அளவுக்கு வந்து அதிகமா ஆட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது யார் சொன்னாங்க? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஆகவே இந்த மோசடியின் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முறையான நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆனா விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மேலே இருக்கும் மறைமுக முதலாளிகளுக்கும் இங்கிருக்கும் அவர்களின் உறவினக்காரர்களுக்கும் மட்டுமே வெளிச்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மோசடிக்கு சம்மந்தப்பட்டவங்கள வந்து கண்டிப்பா நியாயமா விசாரிக்கணும். உங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த விசாரணை நியாயமா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்காது அப்படின்னு வந்து ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாரணை ஒண்ணு நடக்குது அப்படின்னா, பைசா இருக்குல்ல, பைசா குடுத்து இத வந்து அப்படியே முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. அதுதான் நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலே இருக்கும் முதலாளிகளுக்கும், இங்கிருக்கும் அவர்களின் உறவினக்காரர்களுக்கும் மட்டுமே வெளிச்சம் சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் இந்த ஒரு மீனிங். அதாவது அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, அந்த கனிமொழி அக்கா வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா எலெக்ஷன் டைம்லயும் சொல்லுவாங்க, "நாங்க இனி அடுத்த வாட்டி 200க்கு 200 தொகுதிகளை வென்று காட்டுவோம்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஜய் அண்ணா ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இந்த வேலையை இன்னொன்றையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும்.
இது போன்ற முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம்தான் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று இருமாப்பு சூழறையும் பின்னணியாக இருக்கும் போல. ஆனா எத்தனை கோடிகளையும் கொட்டினாலும் இனி இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் செல்லாது. இவைகளே 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த கடிதம் மூலமா சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளத்துக்கு ஆட்டையே போட்டுட்டு 200க்கு 200 தொகுதியை நாங்க வெல்வோம் அப்படின்னு தைரியமா சொல்றாங்களா அந்த கனிமொழி அக்கா, அவங்களுக்காக சொன்னப்பட்டதுதான் இது. அதாவது இனி வர எலெக்ஷன்ல மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் எல்லாத்துக்குமே இது தெரியும். மக்களோட வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காமிச்சாச்சு. அதனால 2026ல மக்கள் மக்களுடைய மனச மாத்த முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி டீசெண்டா 1000 கோடி ரூபாய் திருடுறதுனால வாய்ப்பே இல்ல ராஜா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, தளபதி விஜய் அண்ணா அவங்களுடைய கடிதத்துல இவ்ளோ கருத்து சொல்லியிருக்காங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பை.